பார்வதி, உடம்புக்கு என்னம்மா? ஒண்ணு இல்ல டாக்டர், சாதாரண மயக்கம் தான். இப்ப தேவலை. விஜய் வந்துட்டாரா? இல்லையே, காணும்னு ராத்திரி அவங்க அப்பா போன் பண்ணாங்களே. சங்கர் எங்க போ? விஜய கூட்டிட்டு வரத்தான் போயிருக்காரு. அது விஜய கூட்டிட்டு வர போயிருக்கானா? சங்கர் குரல் மாதிரி இருக்குது. என்ன யார் கட்டி போட்டாங்க? எங்க எங்க என்னையா உன்னை பத்தி கேட்டா அனுமான பத்தி சொல்றீங்க? நம்மள பத்தி கேட்டாலும் அனுமான பத்தி கேட்டாலும் ரெண்டு ஒண்ணுதான். நம்ம ஜோசியர் மசாலோட போட்டு எலிய பிடிக்கிற மாதிரி உன்னை ஒரு ஆள் பிடிச்சி வச்சிருக்கான். கரெக்ட்? நீ நம்பி வந்திருக்கிற அந்த ஆள் உன்னை கம்பி என்ன வைக்க போறான். ஹனுமான் ரெண்டு வாட்டி தான் வாய் திறக்கிறான். ஒண்ணு சோறு தின்னும் போது, இன்னொன்னு உண்மை பேசும்போது. பொண்ணு, உன் கண்ணு பார்க்கும் போது ஒண்ணு தெரியுது. என் கண்ணுக்குள்ள என்ன தெரியுதுங்க? பிஸ்மில்லா கான் ஷனாய் வாசிச்சு உங்க கல்யாணம் நடக்கணும். ஆமாங்க. நடக்காது. சத்தியம் விட்டு சொல்றான். பரமசிவன் தப்பட்ட அடிக்கிறது நம்ம காதல விடுவது. உங்க ஆரஞ்சு பழ முகத்து மேலே கருப்பு துணி போட்டு மூட போறான். எலுமிச்சம்பழ கருத்து மேலே கயிறு போட்டு வைக்க போறான். மேஜிஸ்ட்ரேட் மணி பாக்குறாரு. பக்கத்துல டாக்டர் நிக்கிறாரு. பாதிரியார் சிலுவே போறாரு. யமன் எருமை மேல வராரு. நீங்கள் தூக்கு மேல தொங்க போறான். நான் தூக்கில போக மாட்டேன். நான் போக மாட்டேன். எப்படியாவது என்ன காப்பாத்துங்களே. தயவு செய்து என்ன காப்பாத்துங்களே. ஒரு பணக்கார வீட்டு புள்ள பகல்ல வீட்டை விட்டு போன ராத்திரி வரைக்கும் வீட்டுக்கு திரும்புற அந்த புள்ள இங்க எங்கேயோ தான் உள்ளே இருக்கிறான். அது உனக்கு தெரியும்? தெரியாதுங்க, எனக்கு தெரியாதுங்க. பொய் சொல்லாதே. பொய் சொன்ன அனுமார் கிட்ட சொல்லி உன்னை தூக்க தொங்க விட்டுடுவேன். அந்த புள்ள இங்கதான் இருக்கிறான். அனுமான் இல்லைங்க, வெளியே எடுத்துட்டு போயிட்டேன். எங்க எடுத்துட்டு போயிருக்காங்க? அது வந்து கூட வந்து சொல்லுவா. வருது, பணமும் வருது நினைக்கிறேன். விஜய், உங்க அப்பா வர்றாரு. ஏன் பாஸ், பணம் வந்தது இவரை வெளியே விட்டு போறீங்களா? போல் மாதிரி என்னைய முட்டாளே நினைச்சியா? பணம் என் கைக்கு கிடைச்ச அடுத்த நிமிஷமே அப்பனும் பிள்ளையும் கார் வந்தாச்சு. அவர் மட்டும்தான் வந்திருக்காரு. நான் சொல்றத நல்லா கேட்டுக்குங்க. கதவை தள்ளுங்க. திறந்துக்கும். உள்ள வந்ததும் கதவை மூடிட்டு நேரா மாடிக்கு நடந்து வாங்க. உங்க புள்ளைய பார்க்கணும்னு ஆசை இருக்குல்ல, சீக்கிரம் வாங்க. புலி நம்ம கூண்டுக்குள்ளே வந்துடுது. இனிமே தப்ப முடியாது. நான் கையில பணம் வாங்குறதும் பணப்படன் 2 பேரை சுட்டுக் கொள்ளு. பக்கத்துல இருக்க அகையில தூக்கி எறிஞ்சிருங்க. அப்பா, இங்க வராதீங்க, உங்களை சுட போறாங்க. எல்லாம் புறப்படுங்க.
சொல்றேன். நீங்க எங்க அப்பாவோட ட்ரெஸ் உனக்கு எப்படி கிடைச்சது? ஓய்யோ எங்க அப்பா எங்க என்ன பண்ண அவரை உங்க கூட பேசிக்கிட்டு இருக்க எனக்கு நேரம் கிடையாது. உங்க அப்பா தான் பணம் கொடுத்து என்னை அனுப்பிச்சார். புரியுதா? புறப்படுப்பா, புறப்படு. வாப்பா. இதுல உன்னையும் காணாமே. அப்போ பணம் எல்லாம் அவனுக்கு தான் இருக்கு. விஜய், பயப்படாத. நான் ஒவ்வொரு தூணா கிராஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கேன். நான் வான்னு சொன்ன உடனே நீ ஓடி வந்துடணும். ரெடி? நான் சொல்றதை கவனமா கேட்டுக்கோ. நான் அவங்களுக்கு முன்னால போறேன். அவங்க கவனத்தை வேற பக்கம் திருப்பிடுறேன். நீ நேரா ஓடி போய் கதவை திறந்துகிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணி வை. நான் ஓடி வந்து ஏறிக்கிறேன். நான் சொன்னபடி செய். உங்களுக்கு பணம் தானே வேணும்? ஆமா. பணம் கொடுத்துட்டா எங்க 2 பேரையும் விட்டுடுவீங்க? விட்டுடுவேன். நான் இப்ப வெளியே வர போறேன். துப்பாக்கிகளை தூக்கி எறிஞ்சிட்டு கைகளை தலைக்கு மேல வச்சுட்டு வா. ஜெய், ரெடியாரு. அவங்கிட்ட இருக்கிற பணம் நம்ம கைக்கு வந்ததும் சுட்டு தள்ளிடுங்க. எடு பணத்தை. விஜய், ஓடி வெளியே. கண்ணா, கண்ணா, கண்ணா. மதிக்க முடியாத பரிசு ஒண்ணு உனக்கு தரதா சொன்னனே, அதுதான் இந்த பரிசு. நான் வரும்போது சொல்லல, இவன் தான் உன் மூத்த மகன் கண்ணன். கண்ணா, கண்ணா, கண்ணா. என் உடம்பெல்லாம் வலிக்குதும்மா. என்ன அப்படியே கட்டி பிடிச்சுக்கங்கம்மா. கண்ணா, கண்ணா.
இதுக்காக எவ்வளவு நாள் காத்திருந்தேன், எவ்வளவு நாள் ஏங்கிக்கிட்டு இருந்தேம்மா. அம்மா அம்மா இத பாருங்கம்மா, என் உடம்பெல்லாம் துப்பாக்கி குண்டு பட்டு சல்லட கண்ணு மாதிரி இருக்குமா. ஆனா என் இதயத்தை மட்டும் துப்பாக்கி குண்டு தொலைக்கவே இல்லம்மா. ஏன் தெரியுமா? அதுல நிரந்தரமா நீங்க இருக்கீங்க. அதனாலதான் துப்பாக்கி குண்டு தொலைக்கவே டாக்டர் டாக்டர் என் பிள்ளை எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர், எப்படியாவது. டாக்டர் டாக்டர் நீங்க எனக்கு எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க. ஆனா இனிமே உங்களால எனக்கு எதுவுமே செய்ய முடியாது. டாக்டர் நான் என்னைக்குமே இல்லாதவன், இல்லாமையே போயிடுறேன். நிம்மி நிம்மி தம்பிய உங்ககிட்ட பத்திரமா ஒப்படைச்சுட்டே இல்ல. அப்பா தம்பி, அப்பா தம்பி, அம்மா அம்மா எங்கம்மா இருக்கீங்க? இங்கதான்ப்பா இருக்கேன். ஒரே இருட்டா இருக்குமா. என்ன விட்டுட்டு போயிடாதீங்கம்மா. இல்ல கண்ணா, உன்னை விட்டுட்டு நான் போவே மாட்டேன். வாழ்க்கையெல்லாம் உன்னை விட்டுட்டு இருந்தது போதும்பா. இனிமே உன்னை விட்டுட்டு நான் போவே மாட்டேன், போகவே மாட்டேன் கண்ணா. கண்ணா கண்ணா இல்ல, அது அது நீங்க வச்ச பேரு என்னம்மா? என்ன மகனேன்னு கூப்பிடுங்கம்மா. மகனே இன்னொரு தடவை கூப்பிடுங்கம்மா. மகனே கூப்பிட்டு இருங்கம்மா. மகனே அம்மா. என் செல்வமே அம்மா மகனே அம்மா